ஆசை நிறைய இருக்கு. ஆமா, நேற்று இதே மாதிரி தான் என் விருப்பத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பா யாரும் ஏன்னு கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வேலை நிறைய. நான் சாமிக்கு தொண்டு செய்வதுதானே மிகப்பெரிய முக்கியமான வேலை. அதனால இப்பொழுது இந்த இடத்துல என்னுடைய விருப்பத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தோழி அங்க இருந்து வந்தாலும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லலாம். கண்டிப்பா. ஆமா, இல்ல அப்படின்னா அவங்கள்ட்ட எடுத்து சொல்ல முடியுமா? கிளம்பிட்டாங்களே. சரி, எனக்கும் இது மாதிரி ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. என்ன ஆசை? திருமணம் முடிச்சுக்கணும், குழந்தைகளை ஈன்று எடுக்கலாம். இந்த குழந்தை ஈன்ற இடத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்காக நம்ம வாழணும். கண்டிப்பா. ஆமா, கணவரோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இறைவன் என்ன நினைத்திருக்காரோ அதன் முறைப்படி நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனாலதான் முன்னோர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன்னுடைய எண்ணம் போல் நீ வாழ்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அவன் எண்ணம் போலதான் அவன் வாழ்க்கை அமையும். அப்படின்னா நம்ம என்ன நல்லது நினைக்கிறோமோ அதன் முறைப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லது ஒரு முறையோட அமையும். ஆமா, எப்பவும் எந்த நேரத்திலையும் பாருங்க கெடுதலாவே நினைச்சுட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்க முடியுமா? ஆமா, சரி இருக்கட்டும். இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு சில ஆசைகள் எடுத்து சொல்லுவேன். வந்துச்சா சொல்லு சொல்லு